இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இப்படி பயந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் நம்ம கிறிஸ் ஓக்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. எந்த விஷயத்தில் இந்திய வீரர்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கேன். அது வந்து டெஸ்ட் போட்டிகளாக இருக்கட்டும், ஒரு நாள் தொடராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே விளையாடியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு பயந்த பிளேயர்ஸை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்திய அணியோட விளையாடும் போது ரொம்ப டஃப் கொடுப்பாங்க இந்திய அணி. அவங்கள ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானதே கிடையாது. அந்த அளவுக்கு பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து பந்து வீச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு டஃப் கொடுப்பாங்க நம்ம இந்திய அணி. சரிங்களா? அப்போ அவ்வளோ தன்னம்பிக்கையான வீரர்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த தொடரில், இந்த T20 தொடரில் அவங்க பயப்படுறத பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, இது இந்திய வீரர்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆச்சரியப்படுற விதமாக தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்திய வீரர்கள் வந்து உண்மையாகவே ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ஃபைட்டுமே பண்ணாமல் நம்ம இங்கிலாந்து அணிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாக கருத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்திய அணி இங்கே திணறிட்டு இருக்கும்போது அங்கே பிசிசிஐ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன கருத்தை சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் கௌதம் கம்பீர் அவங்க 2 பேரையும் அணிலேருந்து வெளியே அனுப்பிட்டு, அதாவது டோட்டலாக வாஷ் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அவரை வெளியே அனுப்பிட்டு சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்து அவரை நிரந்தர கேப்டனாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீரருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும், மறுபடியும் இந்திய அணி மீண்டு எழும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் கிறிஸ் ஓக்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. ரசிகர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இவர் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரசிகர்களே, வணக்கம்.